சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க எத்தனை தடவை திரும்ப திரும்ப கேட்டாலும் என் பதில் இதுதான். என் பதில் இது ஒண்ணு மட்டும்தான். நீங்க யார் என்ன கேட்டாலும் என்ன கண்டிப்பா திரும்ப வரும். என்ன கண்டிப்பா வரும். துளசி, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன காரணம் சொன்னாலும் சரி, நான் விட போறது இல்ல. எனக்கு தேவையான விஷயம் உங்க அண்ணன் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, அது மட்டும் தான். என் அண்ணன் தான் வருவார்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். மாத்தி மாத்தி போய் சொல்லிட்டு இருக்கீங்க துளசி. நீங்க உண்மை சொன்ன மட்டும் தான் என்னால உங்க அண்ணனை காப்பாற்ற முடியும். அதனால தயவு செய்து வாய் திறந்து உண்மையை பேசுங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல. நீங்க எல்லாரும் எத்தனை தடவை திரும்ப திரும்ப கேட்டாலே என் பதில் ஒண்ணுதான். என் அண்ணன் கடைசியா தோட்டத்துக்கு போறேன்னு தான் சொல்லிட்டு போச்சு. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணல. கண்டிப்பா திரும்பி வந்துருவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க எல்லாரும் நம்பிதான் ஆகணும். என்ன வரவிட சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க நீ? மாப்பிள்ள எங்க இருக்காரு கேட்டா எதையும் சொல்ல மாட்டேங்கிறா. ஆபத்துல இருக்காரா? இன்ஸ்பெக்டர் கேக்குறதுக்காவது நம்ம பதில் சொல்லி ஆகணும்ல. என் மாப்பிள்ள என்ன ஆனாரு? இதுல என்ன நியாயம் இருக்கு? மறுபடியும் என் பொண்ணு பேசினா மட்டும் நீ கோவப்படுற? இத பாருங்க, பேசுறது நியாயமா இருக்கு. பதில சொல்லு. இத்தனை பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் அழுத்தமா இருந்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு. சின்னராசு எங்க போனாரோ, அவருக்கு என்னாச்சு, அதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க யார் எனக்கு எவ்வளவு கேட்டாலும் இது மட்டும்தான் என்னுடைய பதில். ஆத்தா துளசி, என் பேராண்டிக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு ஒண்ணுன்னா நான் உசுரோட இருக்க மாட்டேன். அப்பதான் நீ ஏன் என்ன புரிஞ்சுக்காம இப்படி பண்ற? எல்லாரும் சேர்ந்து என்னையே இப்படி சித்திரவதை பண்றீங்க. அண்ணே, இவகிட்ட இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டா. இவகிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்ங்கிறது எனக்கு தெரியும். ஏய், உண்மையை சொல்லுடி. சொல்ல போறியா இல்லையா? பொன்னி, உனக்கு அவரு இப்பதான் புருஷன். ஆனா எனக்கு அண்ணன். எனக்கு அவர் மேல அக்கறை இருக்காதா? அக்கறை இல்லாததுனாலதான் சொல்லிருக்கேன். அப்புறம் என்னது கூப்பிட்டீங்க? நான் தான் இங்க விசாரிச்சுட்டு இருக்கேன்ல. ரெண்டு பேரும் கூட கூட கத்திட்டு இருந்தா அப்புறம் என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசாம இருங்க. நான் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சு சின்னராசு எங்கங்கிறத கண்டுபிடிக்கிறேன். இத பாருங்க துளசி, இப்ப கடைசியா என்ன சொல்ல வரீங்க? சின்னராசு எங்க? சார், இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க. நான் என் அண்ணனை கூட்டிட்டு வரேன். சரி, நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் நான் உங்களை நம்புறேன். ஆனா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள சின்னராசு வீட்டுக்கு வரலன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை என் கஸ்டடியில் எடுக்க வேண்டியிருக்கும். புரிஞ்சுதா?